அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். சந்திரயான் 4 திட்டத்திற்கான அறிவிப்புகள் ஒரு சிலதை கொடுத்திருக்காங்க இஸ்ரோ. சந்திரயான் 4 திட்டத்தில் 2 ராக்கெட்டுகள் பயன்படுத்த போவதாக அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பாக இஸ்ரோவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயங்களை செய்தித்தாள்களில் என்ன வந்துச்சோ அதை நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம். அது இல்லாமல் சந்திரயான் 1, 2, 3 அது ஒரு கம்பேரிசனை நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ சந்திரயான் 4 திட்டத்தில் 2 ராக்கெட்டுகள் ஏவுதல் என்ற ஒரு திட்டத்தை இஸ்ரோ அமைப்பு செயல்படுத்த உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த இஸ்ரோ அமைப்பு அறிவிக்கிறது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்ரோ அமைப்பு சந்திரயான் 3 என்ற ஒரு விண்கலத்தை 2023 ஆகஸ்ட் 23ஆம் நாள் நிலவில் தரையிறக்கி சாதனை படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தென் துருவத்தில் தரையிறக்கிய முதல் நாடு என்ற ஒரு பெருமையும் இந்தியா பெற்றது என்பதை பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் அதிலிருந்து ரோவர் பத்திரமாக நிலவில் தரையிறக்கப்பட்டு தென் துருவத்தில் அடைந்த முதல் நாடு என்ற பெருமையை பெற்றது. அதுக்கப்புறம் லேண்டர் தரையிறங்கிய பகுதியிலிருந்து 14 நாட்கள் ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் மற்றும் படங்கள் உள்ளிட்ட அம்சங்களை வெளியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. ஸோ இப்போ இது சந்திரயான் 3ல் இருக்கக்கூடிய அம்சங்கள். சந்திரயான் 3ங்கிறது என்னென்ன முக்கியத்துவம் வாய்ந்த செயல்பாடுகளை செய்தது என்பதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதோட அடுத்த கட்ட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ்ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சந்திரயான் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த மிஷனுக்கான செயல்பாடுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக ஜப்பானுடன் சேர்ந்து லூபெக்ஸ் என்னும் பெயரில் ஒரு மிஷனை செயல்படுத்த போகிறாங்க. லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் என்பது தான் அந்த லூபெக்ஸோட பேர். அப்போ லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் லூபெக்ஸ் என்னும் பெயரில் இது செயல்படுத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தில் ரோபோட் தொழில்நுட்பத்திலான ரோவர் மற்றும் லேண்டரை நிலவுக்கு அனுப்ப போகிறாங்க. அப்போ ரொபாட்டிக் டெக்னாலஜியை பயன்படுத்த போகிறாங்க. இந்த மிஷனுக்கு பேர் லூபெக்ஸ், லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் என்று அழைக்கப்படுகிறது என்பது பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் சந்திரனோட மேற்பரப்பில் உள்ள மாதிரிகளை சேகரித்து அதை பூமிக்கு எடுத்து வரக்கூடிய ஒரு செயல்பாட்டை இந்த முறை அட்டம் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நிலாவில் நீர் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தென் துருவ பகுதிகளில் இறக்குனாங்க. அதுக்கப்புறம் மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு எடுத்து வரக்கூடிய பணிகளை செய்வதற்காக இந்த மிஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சந்திரயான் 4 விண்கலமானது முந்தைய திட்டங்களை விட சவாலானதாக இருக்கிறது. விண்கலத்தை நிலவில் தரையிறக்கி மாதிரிகளை சேகரித்து பின்னர் மீண்டும் பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இதில் சொல்லியிருக்கூடிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்குது. அப்போ இதற்காக என்ன பண்ணுறாங்க, பிஎஸ்எல்வி LVM-3 என்ற ஒரு ராக்கெட் மூலம் 5 விதமான கலன்களில் இதை சந்திரனுக்கு அனுப்ப போகிறாங்க. 5 டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸை அனுப்ப போகிறாங்க. அந்த 5 டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். LVM-3ல ராக்கெட் மூலம் உந்துவிசை கலன் மூலம் ப்ரொபல்ஷன் மாடியூலில் பயன்படுத்த போகிறாங்க PM. அது மட்டும் இல்லாமல் தரையிறங்கி கலன் டிசெண்டர் மாடியூல்னு ஒன்று பயன்படுத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் மேல் புறப்படு கலம் அசெண்டர் மாடியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஏவிடுவாங்க. ப்ரொபல்ஷன் மாடியூல், டிசெண்டர் மாடியூல், அசெண்டர் மாடியூல் இது மூணையும் ஃபஸ்ட்டு ஏவிடுறாங்க. இதோட அடுத்த கட்டமாக டிரான்ஸ்ஃபர் மாடியூலும் ரீஎன்ட்ரி மாடியூலும் செகண்ட் பிளேஸில் அனுப்புவாங்க. அப்போ பிஎஸ்எல்வி ராக்கெட் மூலம் இடமாற்று கலன் மூலம் இது அனுப்பப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குறிப்பிட்ட கால இடைவெளிகள் இந்த ராக்கெட்டுகள் விண்ணில் செலுத்தப்படும் என்பது தான் குறிப்பிடத்தக்கது. அப்போ 2 ராக்கெட்டுகளை பயன்படுத்த போகிறாங்க. இவங்க அனுப்பக்கூடிய மாடியூல் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மாடியூல் அப்படின்னா ப்ரொபல்ஷன் மாடியூல், டிசெண்டர் மாடியூல், அசெண்டர் மாடியூல், டிரான்ஸ்ஃபர் மாடியூல், ரீஎன்ட்ரி மாடியூல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ இஸ்ரோ வரலாற்றில் ஒரே திட்டத்திற்காக 2 ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்துவது இதுதான் முதல் முறை என்று குறிப்பிடுவாங்க. ஸோ இதன் அம்சங்கள் தான் இதில் பார்க்க முடிகிறது. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா இந்த சந்திரயான் 4 என்ற திட்டம் 2028ஆம் ஆண்டு செயல்பாட்டுக்கு வரும் என்று இஸ்ரோ அமைப்பு சொல்லியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இதில் செலுத்தப்பட உள்ள லேண்டரை இந்தியாவும் ரோவரை ஜப்பான் தயாரிக்க உள்ளது. அப்போ லேண்டர்னா அங்கே போய் பிளேஸ் ஆகிறது, ரோவருங்கிறது போய் ஆய்வு செய்கிறது. அதை ஜப்பானும் வடிவமைக்க உள்ளது. இதோட ஆயுள் காலம் 6 மாதங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம், சரிங்களா? ஆனால் விக்ரம் லேண்டர் அந்த சந்திரயான் 3ல பயன்படுத்தப்பட்டது பார்த்திங்க அப்படின்னா 14 நாட்கள் மட்டும்தான் ஆயுள் காலம் கொண்டதாக இருந்தது. அதுக்கப்புறம் அதோடைய டைமென்ஷன்ஸ் பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் ஆகலைங்கிறதா விஷயம். ஆனால் இந்த ஆயுள் காலம் இது 6 மாதம்னு சொல்லியிருக்காங்க. ரோவரில்
நிலவின் மேற்பரப்பை துளையிட வசதியான நவீன இயந்திரங்கள் உள்ளது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. இதன் மூலம் நிலவில் உள்ள மணற்துகள்கள், மூலக்கூறுகள் போன்றவற்றை எளிதாக சேகரிக்க முடியும், அதனை பூமிக்கும் எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இது வந்து சந்திரயான் 4ல் சொல்லியிருக்கக்கூடிய அம்சங்கள். அப்போ இதற்கு முன்னாடி சந்திரயான் 1, சந்திரயான் 2, சந்திரயான் 3 ஆகிய 3 விஷயங்களை நம்ம அனுப்பியிருக்கோம். ஸோ இதோடைய செலுத்தப்பட்ட நாள் வந்து 2008 செப்டம்பர் 22 சந்திரயான் 1. இதுக்கான செலவினம் 386 கோடி 1380 கிலோ எடை கொண்ட இந்த சந்திரயான் PSLV C11 என்ற ஒரு லான்ச் வெஹிக்கிள் மூலமாக அனுப்புனாங்க. இந்த திட்டத்தின் இயக்குநராக திரு மயில்சாமி அண்ணாதுரை இருந்தார். இது நிலவில் நீர் இருப்பதை உறுதி செய்தது. அப்போ நிலவில் நீர் இருப்பதை உறுதி செய்ததுனால தான் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை மூன் மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் நிலவு மனிதர் என்று நம்ம அவர் அழைக்கிறோம். ஸோ அதில் சந்திரனில் நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி கண்டறிந்தார். அதுக்கப்புறம் சந்திரயான் 2 வந்து 2019 ஜூலை 22 லான்ச் பண்ணாங்க. 604 கோடி ரூபா செலவில் 3850 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு சந்திரயான் 2 அப்படிங்கிற விண்கலனை செலுத்தினாங்க. அதோடைய செலுத்து வாகனம் லான்ச் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா GSLV Mark 3 என்று சொல்லலாம். இதை வந்து திருமதி வனிதா முத்தையா அவர்கள் வந்து திட்ட இயக்குனராக இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆர்பிட்டர் மட்டும் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. லேண்டர் வந்து ஒரு பின்னடைவை சந்திச்சது என்பதை பார்க்க முடிகிறது. ஆர்பிட்டர் வந்து 10,000 முறைக்கும் அதிகமாக சந்திரனை சுற்றி வந்து பல கோணங்களில் புகைப்படத்தை எடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக சந்திரயான் 3 வந்து 2023 ஜூலை 14 அன்னைக்கு ஏவப்பட்டது. ஸோ அது வந்து ஆகஸ்ட் 23 அன்னைக்கு வந்து நிலவின் மேற்பரப்பை அடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 615 கோடி செலவில் இது அனுப்பப்பட்டது. 3895 கிலோ எடை உள்ளது. LVM-3 ராக்கெட் மூலமாக ஏவப்பட்டது. இதோடைய பழைய பேர் வந்து GSLV Mark 3 என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தின் இயக்குனர் திரு வீரமுத்துவேல் என்பவர் ஆவார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆகஸ்ட் 23, 2023 நிலவில் தரையிறங்கியது. சந்திரனின் தென் துருவத்தை அடைந்த முதல் நாடு மற்றும் நிலவில் விண்கலனை தரையிறக்கிய 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றது என்பதை பார்க்க முடியுது. இதுதான் சந்திரயான் 1, 2, 3ல இருக்கக்கூடிய ரொம்ப சிக்னிஃபிகண்டான விஷயங்கள். பல்வேறு அம்சங்களில் சந்திரயான் 3யும் கண்டுபிடிச்சிருக்கு. இருந்தாலும் சந்திரயான் 4ங்கிறது 2028 வர உள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த சந்திரயான் திட்டத்தில் 2 ராக்கெட்டுகளை பயன்படுத்தக்கூடியதை ஒரு தொழில்நுட்பத்தை வச்சிருக்காங்க. இவங்க பயன்படுத்தக்கூடிய மாடியூலை பொறுத்து இது மாறுது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.